Hi everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th standard unit 6ல இருக்கிற டீடைல் கொஸ்டின் ஆல்ரெடி ஃபிஸ்ஸூஸ் மெத்தட் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்து போட்ட வீடியோ தான் இது. அந்த வீடியோ வேணால் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது என்ன அப்படின்னா யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ யங்ஸ் அப்படின்றவர் பண்ண அந்த 2 ஸ்லிட் இருக்கிற வச்சு என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க அப்படின்றத அதில் பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா 2 டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை மட்டும் ஒரு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு டீட்டெயிலில் டெரிவேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அது ரெண்டையும் சேர்த்து தான் அதில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா யங்ஸ் அப்படின்றவங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் 2 ஸ்லிட்டு யூஸ் பண்ணி அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுவாங்க. அந்த 2 ஸ்லிட் என்னென்னா S1 S2. இந்த S1 S2 அதோடைய திக்னஸ் பார்த்தீங்கன்னா நடுவில் அந்த வித்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்பு அது 0.03 மில்லிமீட்டர் அளவு இருக்கும். அதே இது இந்த 2 ஸ்லிட்டுக்கும் நடுவில் டிஸ்டன்ஸ் 0.3 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ சின்ன டிஸ்டன்ஸில் இருக்கிற அந்த ஸ்லிட்டை யூஸ் பண்ணி அவர் பண்ணுறதுனால இது ரெண்டுமேவும் சோர்ஸ்லேருந்து ஒரு சர்டன் டிஸ்டன்ஸில் இருக்கும். நம்ம எடுக்கிற சோர்ஸ் கொஹீரன்ட் சோர்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. கோஹீரண்ட் அப்படின்னா சேம் ஃபேஸில் இருக்கும். இன்டென்சிட்டி ஆம்ப்ளிடியூட்லேருந்து எல்லாமே சேமில் இருக்கிற ஒரு சோர்ஸ். இதில் இருந்து வர்ற அந்த லைட் ரேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஸ்லிட்டில் பட்டு டைஃப்ராக்ட் ஆகும். ஸோ அப்படி டைஃப்ராக்ட் ஆகிறப்போ இந்த எட்ஜஸில் பட்டு உங்களுக்கு என்ன பண்ணும், வேவ் ஃப்ரண்ட்ஸை க்ரியேட் பண்ணும். ஸோ அந்த வேவ் ஃப்ரண்ட்ஸ் வச்சு தான் ஃபர்தராக அடுத்து உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா 2 கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்லாம் நீங்கள் லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. 2 வேவ்ஸ் கம்பைன் ஆகும்போது அதோட ஆம்ப்ளிடியூட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது கன்ஸ்ட்ரக்டிவ். அப்படி ஆம்ப்ளிடியூட் இன்க்ரீஸ் ஆகாமல் மினிமைஸ் ஆச்சு அப்படின்னா அது டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இன்டர்ஃபரன்ஸ் ஃபார்ம் பண்ணும். அது இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். அப்போது ஒரு சென்டரில் பிரைட் ஃப்ரிஞ்சு, டார்க்கு, பிரைட்டு, டார்க். அதாவது ஒரு இடத்துல கலராக இருக்கும், அடுத்து டார்க்கு பிளாக் கலரில் இருக்கும், திரும்ப ஒரு எல்லோ கலரில் இருக்கும், திரும்ப டார்க் இருக்கும், திரும்ப எல்லோ கலரில் இருக்கும். அதுமாரி ஸ்ட்ரைப்ஸாகவோ இல்லை ஸ்பெரிக்கல் ஷேப்பாகவோ உங்களுக்கு ஃப்ரிஞ்சஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே உங்களுக்கு இந்த சைட் ஸ்க்ரீன் இருக்கும், அந்த ஸ்க்ரீனில் இன்டர்ஃபரன்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஒருவேளை இப்போ இதில் ஏதாவது ஒரு ஸ்லிட்டை நம்ம மறைச்சிட்டோம் அப்படின்னாலும் அங்கே உங்களுக்கு ஃப்ரின்ச்சஸில் வேரியேஷன் இருக்கும். நார்மலாக அந்த பிரைட் டார்க்குன்னு இல்லாமல் வெறும் இதாகவே இருக்கும், கலர் இல்லாமல் இருக்கும். அந்த ஃப்ரின்ச்சஸ் பேட்டர்ன் க்ரியேட் ஆகாமல் இருக்கும். அப்போ இதை வச்சு தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த 2 ஸ்லிட்டு இருந்தால் தான் ஃப்ரின்ச்சஸ் பேட்டர்ன் உங்களுக்கு கிடைக்குது, இல்லைன்னா கிடைக்காது அப்படின்னு சொல்லி அந்த இதை கன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட்டு செட்டில். செகண்ட் பார்ட்டில் என்ன அப்படின்னா நமக்கு இதுக்கு நடுவில் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி மேக்ஸிமம் பிரைட் ஃப்ரின்ச் எவ்வளோ லென்த்தில் வரும், டார்க் ஃப்ரின்ச் எப்போ வரும், 2 பிரைட் ஃப்ரின்ச்சுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன, அதெல்லாம் அடுத்தடுத்து கண்டுபிடிப்போம். ஸோ அதுதான் இதில் உள்ளது. ஸோ சேம் அதே யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் தான். S1 S2 2 ஸ்லிட் இருக்குது. 2 ஸ்லிட்டுக்கும் சோர்ஸ் Sன்ற இடத்துலேருந்து வருது. ஸோ அப்போ அதோடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய லென்த்து D. ஓகேவா? ஸோ ஸ்க்ரீன் கேபிட்டல் Dன்ற டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த 2 ஸ்லிட்டுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸு ஸ்மால் d. அதே இது உங்களோட ஸ்லிட்டுக்கும் ஸ்க்ரீனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கேபிட்டல் D. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் Pன்ற பாயிண்டில் உங்களுக்கு பேட்டர்ன் க்ரியேட் ஆகும். ஸோ சென்டர், அதாவது இந்த சென்டர் ஃப்ரின்ச்சஸ் இங்கே வர டிஸ்டன்ஸ் O, அதாவது ஸ்க்ரீனோட சென்டர் பாயிண்ட். உங்களுக்கு ஃப்ரின்ச்சஸ் எந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்றத பார்த்து போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இது பர்பெண்டிகுலராக ஒரு லைன் வரையப்போகிறோம். இந்த 2 இதுலேருந்து வர வேவ் ஃப்ரண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே உங்களுக்கு மீட் பண்ணும். ஸோ அது கன்ஸ்ட்ரக்டிவாகவும் இருக்கலாம், இல்லை டெஸ்ட்ரக்டிவாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இதில் நான் ஒரு பர்பெண்டிகுலராக ஒரு லைன் போடுறேன். அது S1 M. இந்த S1Pயும் MPயும் ஈக்குவல் லென்த்தில் இருக்கிறது. ஓகேவா? அப்போ அந்த S2Pன்றது எதுக்கு ஈக்குவல்? S2M + MP ஈக்குவல். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஒரு டயக்ராம்லேருந்து சொல்கிறது. ஸோ இப்போ இந்த டெல்லுன்றது என்னென்னா ஃபேஸ் டிஃப்ரென்ஸ், அதாவது ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை பாத் டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரி. ஸோ அப்போது டெல்லுன்றது பாத் டிஃப்ரென்ஸ். நம்ம ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பாத் டிஃப்ரென்ஸில் ஏற்கனவே படிச்சிருப்போம். இது பாத் டிஃப்ரென்ஸ். ஸோ அப்போது இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்றத இதுலேருந்து டரைவ் பண்ணி வந்திருப்போம். ஸோ அந்த என்ன வித்தியாசம் அப்படின்னா பாத் டிஃப்ரென்ஸ்னால் இந்த S1Pக்கும் S2Pக்கும் நடுவில் உள்ள வேரியேஷன். அப்போ S2P - S1P. ஸோ அப்போது S1P எதுக்கு ஈக்குவல்? MPக்கு ஈக்குவல். அதையும் போட்டாச்சு. அப்போது S2Pயில் இருந்து MPயை நான் சப்ராக்ட் பண்ணிட்டேன், இந்த ரீஜனை சப்ராக்ட் பண்ணிட்டேன்னா ரிமைனிங் இது மட்டும் தான் கிடைக்கும், S2M. அதுதான் என்ன அப்படின்னா என்னுடைய டெல்லு. ஸோ அதனால் டயக்ராமில் இங்கே டெல்லுன்னு போட்டிருப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் எங்கே இருக்குதுன்னு தெரியணும். 2 இடத்துல ஆங்கிள் இருக்கும். ஒன்று P, இந்த இடத்துல Mன்னு வந்திருக்கும். இன்னொன்று P S1M, இந்த 2 இடத்துல இருக்கும். இன்னொன்று ஆர்ஜின்லேருந்து O,
இந்த பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் சி நான் மார்க் பண்ணல, நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஓசிபி இந்த ரெண்டு இடத்துலையுமே ஆங்கிள் இருக்கும், அது தீட்டாக்கு ஈக்குவல். அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஆங்கிள் ஓசிபி ஈக்குவல் டு தீட்டா. அதே மாதிரி ஆங்கிள் ஓசிபியும் S2S1M அது ரெண்டுமே ஈக்குவல். அதாவது ஓசிபி இந்த ஆங்கிளும் S2S1M இந்த ஆங்கிளும் ஈக்குவல். நம்ம ட்ரையாங்கிள்ஸ்லாம் ரூல்ஸ் படிச்சுப்பீங்க, அதை வச்சு இது ரெண்டும் ஈக்குவல். அப்போ இதோட வேல்யூ ஈக்குவல் டு தீட்டா. ஸோ அதனால் அங்கே தீட்டா போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போது S2S1M அப்படின்ற ட்ரையாங்கிள், அதாவது இந்த குட்டி ட்ரையாங்கிளில் நீங்கள் தீட்டா வச்சு வேல்யூ எடுக்க போகிறோம். இந்த சைடு டெல் இருக்குது, இந்த லென்த் எனக்கு தெரியும், இங்கே தீட்டா இருக்குது. அப்போது ஆப்போசிட் சைடும் ஹைபாட்னியூஸும் வர்றது என்னன்னு சொல்லுவோம், சைன் தீட்டா. அப்போ சைன் தீட்டா இதோட ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்னியூஸ். அப்போ S2M/D அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருந்திருக்கும். அப்போ அந்த S2Mன்றது டெல்டா டெல்லு. அப்போ டெல் ஈக்குவல் டு D சைன் தீட்டா அப்படின்னு உங்களுக்கு கிடச்சிருக்கும் இந்த சின்ன ட்ரையாங்கிள்லேருந்து. அதே மாதிரி அடுத்த ட்ரையாங்கிள் OCP, இந்த பெரிய ட்ரையாங்கிள் OCP இந்த ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம். அந்த ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும் tan வேல்யூ எடுக்க முடியும் நம்மளால். அட்ஜசன்ட் சைடுக்கும் ஆப்போசிட் சைடுக்கும் வேல்யூ இருக்கும். ஸோ tan θ ஈக்குவல் டு Y/D அப்படின்னு போட்டுடலாம். இப்போ என்ன அப்படின்னா இந்த ஸ்லிட்டோட லென்த்தும் இதுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் போய் ரொம்ப கம்மி. அப்போ அதில் ஆங்கிள் ஃபார்மாக ரொம்ப சிறுசாக இருக்கும். அப்போ sin θ அண்ட் tan θவோட வேல்யூ அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு தீட்டான்னு போட்டுடலாம். அப்போது இங்கே என்ன வரும், டெல் ஈக்குவல் டு D θ ஈக்குவல் டு Y/Dன்னு கிடைக்கும். இப்போ இதை கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், டெல் ஈக்குவல் டு DY/G அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கோம். இதுதான் பாத் டிஃப்ரென்ஸோடைய வேல்யூ. ஓகேவா? ஸோ அப்போ அடுத்து பிரைட் ஃப்ரிஞ்சும் டார்க் ஃப்ரிஞ்சும் கிடைக்கும்னு சொல்லியாச்சு. அந்த ஓன்றதில் உங்களுக்கு பிரைட் ஃப்ரிஞ்ச், சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. அடுத்து டார்க்கு, திரும்ப பிரைட். அப்போ அந்த வேல்யூஸ்லாம் தெரியணும்ல. இந்த பிரைட் ஃப்ரிஞ்சுன்றது மேக்ஸிமான்னு சொல்லுவோம், டார்க் ஃப்ரிஞ்சுன்றது மினிமான்னு சொல்லுவோம். அப்போது இதுக்குரிய வேல்யூ பார்த்தீங்கன்னா லாம்டான்ற வச்சு உங்களுக்கு அதோடைய வேல்யூ அடுத்தடுத்த ஃப்ரின்ச்சஸ் வேல்யூ மாறும். ஃபஸ்ட்டு இது லாம்டாவில் இருந்ததுன்னா செகண்ட் இது 2 லாம்டா, அடுத்து 3 லாம்டான்னு மாறும். அப்போ என்னோட வேல்யூ 0, 1, 2, 3ன்னு போகும். இந்த 0ன்றது சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்சுக்குரிய வேல்யூ. ஓகேவா? இப்போது இந்த டெல்லோட வேல்யூ என்னது, n லாம்டா. ஆல்ரெடி டெல்லுக்கு காமன் ஃபார்மில் ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா, இதோட ஈக்குவேட் பண்ணிங்கன்னா ஒய்யோடைய வேல்யூ கிடச்சிரும். அப்போ yn ஈக்குவல் டு n d λ/d. ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் y ஈக்குவல் டு d λ/d மட்டும்தான் இருந்திருக்கும். நம்ம அதில் நமக்கு தேவைப்படுற ஃப்ரின்ச்சஸை கண்டுபிடிக்கணுன்னால என்ற ஜென்ரல் ஃபார்முலாவால் ரீப்ளேஸ் பண்ணி எழுதுவோம். அதனால் ஒய்ன்னு மாற்றிருப்போம். அப்போ எனக்கு எத்தனாவது பிரைட் ஃப்ரிஞ்ச் வேணுன்றது அந்த எண்ணு நம்பரை போட்டேன்னா எனக்கு அந்த பிரைட் ஃப்ரிஞ்ச் எங்கே இருக்குது அப்படின்றத என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி டார்க் ஃப்ரிஞ்சுக்குரியதுக்கு டெல்லுக்கு என்ன நார்மலாக சொல்லுவோம்ல, என்னன்றது ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா ஆட் நம்பருக்கு 2n-1. ஏன்னா n வந்து ஈவன் நம்பராகவே போகும். அப்போது வெறும் 2n போகும். அதுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈவன் கிடைக்கும். இப்போ ஒருவேளை இங்கே 1 போட்டு பாருங்களேன், 2 × 1 - 1 2 - 1 1. அப்போது ஆட் நம்பர். அதில் தான் என்ன இருக்குது, உங்களுக்கு டார்க் ஃப்ரின்ச்சஸ் இருக்குது. அதே செகண்ட் நம்பர் போட்டிங்கன்னா 3 கிடைக்கும், 3 போட்டிங்கன்னா 5 கிடைக்கும். அப்போ ஆட் நம்பர்ஸாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டார்க் ஃப்ரின்ச்சஸில் ஆட் நம்பர்ஸாக இருக்கும். இது மோஸ்ட்லி ஈவன் நம்பர்ஸ்லேயே வரும் அது. ஓகேவா? ஸோ அப்போ டெல் ஈக்குவல் டு 2n-1 λ/2. இது ஈவன் நம்பர்ஸில் மட்டும்தான் வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா 0, 1, 2, 3 என்ன போட்டாலும் வரும். ஓகேவா? ஸோ அப்போது இதில் ஹோல் வேல்யூஸ் வரும். இப்போ டார்க் ஃப்ரின்ச்சஸ்ன்றது ஆட் நம்பர்ஸ் தான் மோஸ்ட்லி உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். என்னோட வேல்யூ 0 போட முடியாது, நெகட்டிவ் சைனில் போகும். அந்த வேல்யூ நமக்கு கிடையாது. ஸோ 1, 2, 3ல தான் உண்டு. இதில் சென்டர் டார்க் ஃப்ரின்ச் கிடையாது, பட் இதில் சென்டர் பிரைட் ஃப்ரின்ச் உண்டு. ஓகேவா? அப்போ என்னோட வேல்யூ 1, 2, 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இது கிடச்சிருக்கும், 2n-1 λ/2. இப்போ இந்த இதையும் இந்த டெல்லோட வேல்யூ ஈக்குவேட் பண்ணிங்கன்னா ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்கும், 2n-1 λ/2 கேபிட்டல் d/d கிடைக்கும். ஸோ எனக்கு nth டார்க் ஃப்ரின்ச் வேணும் அப்படின்னா அதை எல்லாத்தையும் இன் டர்ம்ஸ் ஆஃப் n-க்கு மாற்றிருப்போம். ஸோ அப்போது இது பிரைட் ஃப்ரின்ச், இது டார்க் ஃப்ரின்ச்க்குரியது. இப்போ இந்த ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ணியிருக்கோம், 2 ஸ்லிட் கன்சிடர் பண்ணுறோம், ஒரு சோர்ஸ் கன்சிடர் பண்ணுறோம். இதுலேருந்து வர்றதெல்லாம் கொஹிரன்ட் சோர்ஸு. ஸோ நமக்கு இங்கே ஃபார்ம் ஆகிற வேவ் ஃப்ரண்ட்டும் கொஹிரன்ட் சோர்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். அதோடைய இன்டர்ஃபரன்ஸ்னால கன்ஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ஃப்ரின்ச்சஸோடைய லென்த்தை நம்ம இந்த டயக்ராம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி கொண்டு வந்தோம்னா அதோட ஆக்சுவல் லென்த், பாத் லென்த் எங்கே இருக்குது அப்படின்றத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதில் இருந்து அதோட ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட் இருக்கிறதுக்கும் செகண்ட் இருக்கிறதுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்றதை இந்த எண்ணில் சப்ஸ்டியூட் பண்ணி ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா அது லென்த் டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு கிடச்சிடும். இதெல்லாம் அடுத்த இருக்க செக்ஷனில் கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ 2 டீட்டெயில் பார்த்துருக்கோம். ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்களாம் எழுதுங்க. டெரிவேஷன் மட்டும் அந்த ஈக்குவேஷன்ஸ் அதை அப்படியே எழுத ட்ரை பண்ணுங்கள்.
இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.